கோலாவின் தீமைகள். கோலா டிஸ்அட்வான்டேஜஸ். வளர்சிதை மாற்ற மற்றும் எடை பிரச்சினைகள். உடல் பருமன் மற்றும் எடை அதிகரிப்பு. சர்க்கரையிலிருந்து அதிக கலோரிகள் எடை அதிகரிப்பிற்கு பங்களிக்கின்றன. வகை 2 நீரிழிவு நோய். சர்க்கரை பானங்கள் இரத்த சர்க்கரையை அதிகரிக்கின்றன, இது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் அதிக நீரிழிவு அபாயத்திற்கு வழிவகுக்கிறது. இதய நோய். உயர் இரத்த அழுத்தம், கொழுப்பு மற்றும் உடல் பருமனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பால் பிரச்சனைகள். பால் சிதைவு. சர்க்கரை பாக்டீரியாவை உணவாக கொண்டு அமிலத்தை உருவாக்கி பற்சிப்பியை அரித்து குழிகளை ஏற்படுத்துகிறது. அமில அரிப்பு. கோலாவின் அமிலத்தன்மை நேரடியாக பால் பற்சிப்பியை சேதப்படுத்தும். எலும்பு மற்றும் உறுப்பு ஆரோக்கியம். எலும்பு அடர்த்தி இழப்பு. கோலாவில் உள்ள பாஸ்போரிக் அமிலம் எலும்புகளை பலவீனப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை அதிகரிக்கும். சிறுநீரகம் மற்றும் கல்லீரல். அடிக்கடி உட்கொள்வது சிறுநீரக நோய் மற்றும் மது அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோயுடன் தொடர்புடையது. பிற உடல்நலக் கவலைகள். கீல்வாதம். அதிக பிரக்டோஸ் யூரிக் அமிலத்தை அதிகரிக்கிறது. கீல்வாத அபாயத்தை அதிகரிக்கிறது. டிமென்ஷியா. அதிக சர்க்கரை உட்கொள்ளல் அல்சைமர் உட்பட அதிகரித்த ஆபத்துடன் தொடர்புடையது. மூளை விளைவுகள். மூளை செயல்பாடு மற்றும் சர்க்கரை பசியை பாதிக்கலாம். நீரிழப்பு. திரவமாக இருந்தாலும் நீரிழப்புக்கு பங்களிக்கும். காஃபின் விளைவுகள். தூக்கத்தை சீர்குலைக்கும். பதட்டத்தை ஏற்படுத்தும். மேலும் சிறுநீர் கழிப்பதை அதிகரிக்கும். ஊட்டச்சத்துக்களை வெளியேற்றும். Please subscribe my channel. Thank you.